5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எந்திரம், பாகம், நிமிடம் இந்த 3 கொடுத்துருக்காங்க. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 100 எந்திரம் 100 பாகங்களை எவ்வளோ நிமிடத்தில் தயாரிக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 கொடுத்தா என்ன பண்ணுவோம்? 2 2 எடுத்து சால்வ் பண்ணுவோமா? 2 2 எடுக்கும்போது ரெண்டுமே தெரிஞ்சது ஒன்றாவும் 1 மட்டும் தெரிஞ்சது ஒன்றாவும் எடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாகத்தையும் நிமிடத்தையும் எடுத்துக்கோங்க. பாகம் கூடுதா? அப்போ அதிக பாகம் செய்யும்போது நமக்கு நேரம் அதிகமாகுமா? அப்போ அதிக டைம் எடுத்துக்கிறோம். அப்போ பாகம் கூடும்போது டைமும் கூடும், அதிக டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டுமே கூடுச்சுன்னா நமக்கு நேர் விகிதம். அப்போ எழுதி சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இப்போ இது வந்து ஒரு வேல்யூ தான் தெரியும், அதனால் அந்த ஒரு வேல்யூவாக அப்படியே எழுதிக்கோங்க. 5 பெருக்கல் நேர் விகிதம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க? கொடுத்துருக்கிறத அப்படியே தலைகளாக எழுதி வகுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நேர் விகிதம்னா இப்போ 5 100ன்னு இருக்குது, நம்ம அப்படியே தலைகளாக எழுதணும். அப்போ 100/5. அடுத்து நம்ம எப்படி இது ரெண்டையும் எடுத்தோம் அதே மாதிரி எந்திரத்தையும் நிமிடத்தையும் எடுத்துக்கிடுவோம். எந்திரம் கூடுதா? அப்போ மிஷின் கூடுது. அதிக மிஷின் வேலை செஞ்சால் நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருமா? அப்போ நிமிடம் குறைஞ்சிருமா? அப்போ ஒன்று கூடி இன்னொன்று குறைஞ்சிச்சின்னா அது என்ன சொல்லுவோம்? எதிர் விகிதம்னு சொல்லுவோமா? நம்ம எப்படி நேர் விகிதம்னா தலைகீழாக எடுத்தோம், நேர் விகிதம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தலைகீழாக எடுக்கணும். எதிர் விகிதம்னா அப்படியே நேராக இருக்கணும், எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்து வகுத்துருங்க. அப்போ பெருக்கல் 5/100 மாறாமல் அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் 100க்கும் 100க்கும் கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி 5க்கும் 5க்கும் கேன்சல் ஆயிரும். ஒரு 5 5 ஒரு 5 5ன்னு ரிமைனிங் என்ன மட்டும் நமக்கு இருக்குது? 5 மட்டும் இருக்கா? அப்போ ஆன்சர் 5. 5 நிமிடங்களில் 100 எந்திரங்கள் 100 பாகத்தை செய்யும்.